பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே அன்பான தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக விடுமுறை விவிலிய பள்ளியிலே இருந்து வந்திருக்கிற அன்பான குழந்தைகள், சிலருடைய பெற்றோர், சிறப்பாக இந்த ஆண்டு இந்த விடுமுறை விவிலிய பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குநர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றுக்கு ஜெர்மியா என்கிட்ட கேட்டான், இந்த வாரமும் நீங்கள் தானாப்பா தொடர்ச்சியாக 3 வாரம் பேசுகிறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டான். இல்லைடா இது முதல் வாரம் அப்படின்னு. உங்களுக்கு ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும், வாரம் ஐயாவே பேசின்னு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. நாம் தொடர்ச்சியாக பயணிப்போம். அன்னை தெரேசா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. கல்கத்தா மாநகரம், கல்கத்தாவே ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்தது என்று சொல்லுகிறார்கள். எக்கச்சக்கமான கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். உலக நாடுகளில் இருந்து பல தலைவர்கள், 3 ராணிகள் கலந்து கொண்டார்களாம், 200 பேராயர்கள், 20 கார்டினல்ஸ், எத்தனையோ ஆயிரக்கணக்கான குருமார்கள், பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டார்களாம். அன்றைக்கு விண்ணகமே மன்னகமானதாம். விண்ணகம் பூமிக்குள் வந்த ஒரு திருநாளாய் அது இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அவருடைய அழைப்பை தன்னுடைய மரணத்தின் இறுதி நாள் வரைக்கும் அன்னை தெரேசா அவர்கள் மிக சிறப்பாக முடித்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்கின்ற உறுதி உங்களிலே பலருக்கு இருக்கும். அந்த அழைப்பிலே சில நேரங்களிலே தடுமாற்றமும் தள்ளாட்டமும் இருக்கும். சில நேரங்களிலே நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம், எனக்கு இந்த அழைப்பு இல்லை. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் அழைப்பு. கிறிஸ்து உங்களை அழைத்திருப்பாரானால், இன்றைக்கு இந்த வழிபாட்டிலே நான் பார்க்கிறேன், பல புதிய முகங்களை பார்க்கிறேன். கிறிஸ்தவர் அல்லாதவர்களை பார்க்கிறேன், நம்முடைய திருச்சபைக்கு அல்லாதவர்கள் புதியவர்களை நான் பார்க்கிறேன். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளின் அழைப்பு, கிறிஸ்துவின் அழைப்பு, அழைப்பிலிருந்து பின்வாங்கப்படுகிற நிலை. கலப்பையின் மேல் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காத, எனக்கு அந்த அழைப்பு இல்லை, அவங்களுக்கு தான் அந்த அழைப்பு, இவங்களுக்கு தான் இந்த அழைப்புன்னு தப்பித்துக் கொள்ளுகிறோம் பல நேரங்களிலே. கிறிஸ்து உங்களை அழைத்திருப்பாரானால், கிறிஸ்துவுக்காக உங்கள் மரணம் வரைக்கும் நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, அடைத்து கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு. எந்த சூழல்ல? அடைக்கப்பட்ட சூழல்ல, அடைத்து கொண்ட சூழல். வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை படியுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இயேசுவை பார்ப்பதற்காக கல்லறைக்கு எப்ப போனாங்க? அதிகாலை இருட்டோடே. அதிகாலை இருட்டோடே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இயேசு அங்கு இல்லை. அதிகாலை இருட்டோடே புறப்பட்ட இயேசுவை குறித்ததான செய்தி சொல்லப்படுகிறது. அவர் இங்கே இல்லை. உங்களுக்கு முன்னாடி எங்க இருக்கிறார்? கலிலேயாவில் இருக்கிறார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறார்.
ஒவ்வொரு நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் ஒவ்வொரு செய்தியை சொல்லுகிறார்கள். யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார், அவர்கள் இப்ப படிங்க, வாரத்தின் அன்றைய தினம், என்றைய தினம், உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்திலே, படிங்க, மாலை நேரத்திலே, காலையில் அங்கே. ஒரு நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்லுகிறார், சீடர்களில் சிலர் போய் கல்லறையிலே போய் பார்க்கிறார்கள், இயேசு அங்கு இல்லை. பேதுருவுக்கு காட்சியளித்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், மாலை நேரத்திலே, சாயந்தரம் நேரத்தில், படிங்க, சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்ததினால்? இவங்கள யாரு? இவங்கள யாரு? யூதர்கள். யூதர்களுக்கு பயந்ததினால். இல்லம்மா, யூதர்களுக்கு பயந்ததினால். என்ன பயம்? என்ன பயம்? கொஞ்சம் பேசுங்களேன். நீங்கள் பேசினால் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். நீங்கள் பேசாதிருந்தால் லேட்டா முடிப்பேன். உங்க கையில தான் டிசிஷன் இருக்குது. ஐயா இன்னைக்கு லேட்டா முடிச்சிட்டாரு அப்படின்னா யார் பொறுப்பு அதுக்கு? வெரி குட், சூப்பரா சொல்லியிருக்கீங்க. யூதர்களுக்கு பயந்ததினால். ஏன் பயம் அப்படின்னு சொன்னா, இயேசுவை கொலை செய்ததை போல தங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய அச்சம் அவர்களுக்குள் இருந்தது, மிகப்பெரிய பயம் இருந்தது. காலையிலே செய்தி என்ன? சீடர்களுக்கு செய்தி வருகிறது, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ வழிநடத்துதல்கள், எத்தனையோ தடைப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் உடைத்திருக்கிற சூழல். ஆனா பிரச்சனை எனக்குன்னு வருகிற பொழுது, எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மரண பயம் வருகிற பொழுது நான் என்ன செய்கிறேன்? படிங்களேன், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில், ஒரே நிமிஷமாம், நான் வச்சிருக்கிற அந்த மொழிபெயர்ப்பில் என்ன போடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். யார் மூடி வைத்திருந்தது? கதவுகள் ஆட்டோமேட்டிக்கலி, இட் வாஸ் நாட் லாக்ட். இட் வாஸ் நாட் லாக்ட். அவர்கள் பயந்து அவர்களே மூடி வைத்திருந்தார்கள். அடைத்துக் கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பயத்தின் நிமித்தமாய், விரக்தியின் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய், உங்களுக்கு சில காரியங்கள் நடைபெறவில்லை என்கின்ற சூழலின் நிமித்தமாய் இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர முடியாதபடி நீங்களே கதவுகளை அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களாகவே கதவை மூடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இயேசுவோடு பேசுவதற்காய், இயேசுவை பார்ப்பதற்காய், இயேசுவோடு இடைபடுவதற்காய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி, இனி நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், இனி நான் இந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன், இனி இந்த ஊழியத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன், இனி இயேசுவுக்காக நான் ஏன் நிற்க வேண்டும் என்கிற கேள்விக்குறியோடு கூட நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்களானால், எனக்கு மட்டும் ஏன் இந்த இழப்பு? என் குடும்பத்திலே ஏன் இந்த இழப்பு? நான் இந்த இயேசுவுக்காக எத்தனையோ நாள் முழங்கால் படியிட்டு பாரத்தோடு நின்றிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியம் நிறைவேறவில்லை? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களே மூடிக்கொண்டிருப்பீர்களானால், மூடப்பட்டிருக்கிற நீங்களே மூடிக்கொண்ட இந்த கதவை இன்றைக்கு ஆண்டவர் திறப்பதற்காய் கடந்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 3.5 ஆண்டுகால பணியிலே இயேசுவோடு கூட பயணித்தவர்கள், இயேசுவின் அற்புதத்தை பார்த்தவர்கள், முகமுகமாய் இந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நம்பினவர்கள், இந்த இயேசுவாலே நான் மிகப்பெரிய காரியத்தை சாதித்துக் கொள்ளப் போகிறோம் என்று நினைத்தவர்கள், இயேசுவின் மரணம் அவர்களுக்கு பேரிடியாக இருக்கிறது. அதனால் கதவுகளை மூடிக்கொண்டார்கள்.
அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறாத பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு கதவை கொண்டு பூட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ? என் ஆண்டவர் உங்களுக்காய் இன்றைக்கு கடந்து வருகிறார். வசனம் சொல்லுகிறது, தொடர்ச்சியா படிங்க 19 வசனத்தை. இயேசு வந்து அவர்களால் மூடப்பட்ட அந்த கதவுக்குள்ளே இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொல்லுகிறார்? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் தூர போயிருப்பீர்களானால், என் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி சென்றிருப்பீர்களானால், இந்த சமாதானத்தை இழந்ததினாலே தானே நீ உனக்குள்ள பூட்டிக் கொண்டாய். அந்த சமாதானத்தை இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை கொடுத்து என் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அழைப்பை ஊழியத்தின் பாதையிலே தன்னுடைய சீடர்களை தயார்படுத்துகிறார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்க விரும்புகிறார். நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? என் ஆண்டவருக்காக ஏன் நான் நிற்க வேண்டும்? திருச்சபையில் இந்த செயலிலே நான் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விரக்தியோடு கூட நீங்கள் உங்கள் கதவுகளை நீங்களே பூட்டிக் கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் கடந்து வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அழைத்து கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு. இரண்டாவதாக, அவிசுவாசத்தை உடைத்தே ஆண்டவரின் அழைப்பு. சீடர்களுக்கு எவ்வளவு விசுவாசத்தின் செய்திகளை சொல்லுகிறார் ஆண்டவர். நீங்கள் இந்த மரத்தை பார்த்து, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெயர்ந்து போகும். விசுவாசம். சின்ன வயசிலிருந்து எத்தனையோ விசுவாசத்தை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பிரச்சனை எனக்குன்னு வருகிற பொழுது என் விசுவாசத்திலே ஒரு தள்ளாட்டம், என் விசுவாசத்திலே ஒரு நடுக்கம் இருக்கிறது, என் விசுவாசத்திலே ஒரு பயம் இருக்கிறது. இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர்களுக்குள்ளே அந்த பயம் இருந்தது. இன்றைக்கும் பல ஆண்டுகளாய் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், அல்லது பல ஆண்டுகளாய் இயேசுவை அறிந்திருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்திலே பல நேரங்களிலே கேள்வி எழும்புகிறது. கேள்வி எழும்புகிற பொழுது ஜெபம் பண்றதை நிறுத்திடுறோம், பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுறோம், கோயிலில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் குறைச்சிக்கிறோம். விசுவாசத்திலே ஒரு தள்ளாட்டம். அவர்கள் நினைத்து கொண்டார்கள், இனி நான் கதவை மூடிடுவேன். கதவை மூடிட்டா, கதவை மூடிட்டா, கதவை மூடிட்டா, நான் முதல்ல சொல்ல, நீங்க பேசுறேன்னா நான் லேட்டா முடிப்பேன். கதவை மூடிட்டா, கதவை மூடிட்டா யாரும் வரமாட்டாங்க. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் என் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். யோனா முடிவு பண்ண, கீழ்த்தட்டில போய் படுத்துப்பேன், கண்டுனை அழைத்த தேவன். அப்படியே விட்டுருவாரா? அப்படியே விட்டுருவாரா? அப்படியே விட்டுருவாரா? ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. சீடர்கள் பூட்டி அறைக்குள் இருக்கிறார்கள், அவர்களே பூட்டிக் கொள்ளுகிறார்கள். பூட்டிக் கொள்ளுகிற அந்த அறைக்குள்ளே என் ஆண்டவர் கடந்து வருகிறார். இன்றைக்கும் பூட்டிக் கொண்டிருக்கிற உங்கள் இதய கதவுக்குள்ளே என் ஆண்டவர் வர விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படியுங்கள். அவர் இப்படி சொல்லி, அவர் இப்படி சொல்லி, எப்படி சொல்லி, எப்படி சொல்லி, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இன்னும் கூட விசுவாசத்துல உறுதிப்படலையே. எத்தனை வருஷம் பா, எத்தனை வருஷம், எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆனா கூட ஒரு அவிசுவாசம். அவிசுவாசம் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே வந்து நின்று சொல்றாரு, படிங்கம்மா.
தம்முடைய கைகளையும் விழாவையும் காண்பித்து பாருங்கள். நம்ப மறுக்கிறீங்களே, நம்ப மறுக்கிறீர்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எத்தனையோ முறை எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரே. இந்த முறை செய்யலன்னா மட்டும் கோச்சுக்கிறோமே. இந்த முறை செய்யலையே, இதுல செய்யலையே. என் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய விசுவாசத்தை உடைத்து, அவ்விசுவாசத்தை உடைத்து இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை மீண்டும் அழைக்க விரும்புகிறார். இன்னைக்கும் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீண்டும் இன்றைக்கு உங்களை அழைக்க விரும்புகிறார். மகளே, மகனே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அவர் விழாவையும் அவருடைய கைகளையும் அவருடைய கால்களையும் காட்டி பாருங்கப்பா. இன்னும் தழும்பு மாறலையே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். படிங்க அந்த வசனத்தை. அவர் இப்படி சொல்லி சீடர்கள் கர்த்தரை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அவருடைய அவ்விசுவாசத்தை உடைக்கிறார். இப்ப எல்லாரும் எப்படி பண்றாங்க? பயந்து கொண்டிருந்தவர்கள் சிரிக்கிறார்கள். நாங்க இதை சொன்னா நீங்க வேற சொல்லுவீங்க. பயந்து கொண்டிருந்தவர்கள் சிரித்தார்கள். மரண பயம் இருந்தது, இப்ப பாரு முகத்துல ஒரு சிரிப்பை பாரு. ஏன்? அவ்விசுவாசம் உடைக்கப்படுகிற பொழுதெல்லாம், உடைய விசுவாசம் வளர்கிற பொழுதெல்லாம் என் இயேசு என்னோடு இருக்கிறார். கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. மார்பில் சேர்த்தனைத்த மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என் ஆண்டவர். அந்த அவிசுவாசம் உடையுது இல்ல. மரணம் நடந்துடுமோ, இனிமே வாழ்க்கையில் அவ்வளவுதானோ, குழந்தை பிறக்காதோ, கல்யாணம் நடக்காதோ, இந்த கேன்சர் வியாதி இப்படி தான் இருக்குமோ, இந்த கிட்னி பிரச்சனை இப்படி தான் இருக்குமோ, கை கால் இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் நடக்குமோ, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கின்ற பொழுதெல்லாம் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கைகளையும் கால்களையும் பாருங்கள். உனக்காகத்தானே நான் மரித்தேன், உன்னை விடுவிப்பதற்காகத்தானே நான் மரித்தேன், உன்னை வாழ்விப்பதற்காகத்தானே மரித்தேன். அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, அடைத்து கொண்ட சூழலில் ஆண்டவரின் அழைப்பு, அவ்விசுவாசம் உடைத்து ஆண்டவரின் அழைப்பு. மூன்றாவதாக அறைகூவலை வெளிப்படுத்தி ஆண்டவரின் அழைப்பு. என் ஆண்டவர் என்னை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துறாருன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை. எங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை, இங்கே உட்கார்ந்துன்னு வார வாரம் கோயிலுக்கு வந்துட்டு பைபிளை பிரிச்சு பார்த்துட்டு போறதுக்கு இல்லை. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என உணர்ந்தேன், அருகில் சென்று நடை பயின்றேன். என் பின்னாடி வாப்பா, என் பின்னாடி வா. எங்க வா? கோயிலுக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு போயில்ல. திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே,
அறிவிக்கப்படாத இடங்களில் நற்செய்தி அறிவிப்பதற்காக யார் புறப்பட்டு சொல்லுவார்கள்? இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரின் அழைப்பு இருக்குமானால் ஒரே ஒரு இடத்துலயாவது போய் ஒரு டிராக்ஸ் கொடுங்களேன். முன்னெல்லாம் கொடுப்பாங்க, வருவாய் தருணம் இதுவே. ஊழியத்துக்கு போலாமா? ஐயோ வெயில் ரொம்ப, சாயந்தரமா போலாம். வருவாய் தருணம் இதுவே. அவங்க ஊர்ல குளிர் நாடு, இங்க வந்துட்டாங்க மிஷினரிகள். அவங்க ஊர் எப்படி நாடு? குளிர் நாடு. இந்த வருஷம் நம்முடைய VBSல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரி, ஒரே மிஷினரி தான் முன்ன இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷினரி. இந்த சாட் என்னமோ நினைச்சுக்காதீங்க, ஒரு மிஷினரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் கோடி கோடி. ஒரு 5 மிஷினரி யாரா சொல்லுங்க டக்குன்னு. இங்க பார்த்து சொல்லக்கூடாது, இதுல இல்லாத பேரை சொல்லுங்க. இதுல இல்லாத பேரை சொல்லுங்க. 5 பேரை சொல்லுங்க ஒருத்தருன்னு. டைம் ஆகுமா? சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம் தான். எவ்வளவு நம்புறேன் பாருங்க உங்களை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அறைகூவலை கேட்டவர்களாய் அவர்கள் நாடு விட்டு நாடு புறப்பட்டு போனார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு போனார். மனிதனை சாப்பிடுகிற ஒரு கண்டத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். ஐயோ, மோடி கவர்மெண்ட் வந்துட்டா எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும்? வரட்டும் பரவாயில்ல, வரட்டும் பரவாயில்ல. இரத்த சாட்சியை மறிப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். செய்தியின் முடிவில் நான் கேட்க போறேன், யாரெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவங்க எழுந்து நில்லுங்க ஊழியத்துக்கான்னு கேட்க போறேன். எனக்காக எழுந்து நிற்காதீங்க. நமக்காய் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக எழுந்து நில்லுங்க. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் மேல் நிறைய பேர் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, நான் லேட்டா தான் முடிப்பேன். அவர்கள் மேல் ஊதி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் மேல் ஊதி. அவர்கள் மேல் ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். எப்ப ஊதினாரு? படைப்பிலே, தொடக்கத்திலே. அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை மீண்டுமாக ரீக்ரியேட் பண்ண விரும்புகிறார், புது படைப்பாக மாற்ற விரும்புகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு மேலும் அவருடைய ஆவியை ஊதி உங்களை ஒரு புது படைப்பாக மாற்ற விரும்புகிறார். புது படைப்பாக மாற்றி எங்க அனுப்புறாரா? அப்படிங்களேன், ஊருக்குள்ள போங்க. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிற பொழுது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உனக்கு கொடுத்தது யாரு? பாவங்களை மன்னிக்கணும்னா ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், புறா ரத்தம்னா பாவத்தை மன்னிக்கும். இப்ப சொல்றாரு, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். Go and preach the gospel. அப்படியானால் மக்களை விடுவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி உங்களுக்கு கொடுக்கிறேன். போங்க, மக்களை லிபரேட் பண்ணுங்க. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய திருப்பணி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரின் அழைப்பை பெற்றிருப்பீர்களானால் உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய இதய கதவு நீங்களே பூட்டி கொண்டிருப்பீர்களானால் என் ஆண்டவருக்காய் நீங்கள் திறங்கள். என் ஆண்டவர் உங்கள் பூட்டி அறைக்குள்ளே கடந்து வருகிறார். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தள்ளாட்டம் பெற்று அவிசுவாசத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால் என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய விசுவாசத்தை கொடுத்து சொல்லுகிறார். பாருங்கள், காயங்களை பாருங்கள். உனக்காகத்தானே அவர்கள் பார்த்த உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, இதை ரெண்ட பெற்றுக்கொண்டுட்டீங்களா? இப்போ உலகத்துக்குள்ளே போங்கள்.
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே பூட்டப்பட்டிருக்கிற நாங்களே பூட்டி கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு அவிசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம். ஒரு அழைப்பை கொடுத்து நீர் எங்களுக்கு ஒரு பெரிய அறைகளை கொடுக்கிறீர். வாங்க, அநேக ஆடுகள் திசை மாறி இருக்கிறது. இந்த ஆடுகளை நீங்கள் வழி தப்ப விடாமல் நீங்கள் மேய்த்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறீர். இன்றைக்கும் யாரெல்லாம் நான் இயேசுவுக்காய் ஊழியம் செய்ய போறேன்னு அர்ப்பணித்திருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென்.